ஹலோ எவ்ரிபடி, வெல்கம் டு தெர்துகல். நான் தான் உங்கள் மதன். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். லாஸ்ட்டாக வந்து ஒரு ப்ரோமோ பார்த்துருப்பீங்க. அது பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த வீடியோ எதுக்காக அப்படின்ட்டு. யூடியூபர்ஸ் எல்லாம் சேர்ந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ரைடு ஒன்று போயிட்டு வந்தோம் 3 நாள். அந்த வீடியோ தான் இது. ஏன் அதை நான் வந்து இப்படி பேசிகிட்ருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் டே எடுத்த வீடியோலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 45 GB வந்து டெலீட் ஆகிடுச்சு. அதனால தான் வந்து நான் இந்த மாதிரி பேசிவிட்டு இருக்கிற ஃபுட்டேஜை வச்சு வீடியோ பண்ணியிருக்கேன். போய் பார்த்துட்டே போய் பேசுவோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா, இந்த சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நீங்கள் புதுசாக மோட்டோ விலாக் வந்து இந்த சேனலில் பார்க்க போகிறீங்க. அதனால் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா நிறைய மோட்டோ விலாக்ஸும் வரும். இந்த 5 பேரோட கொலாப் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. கிருஷ்ணகிரி டோல்கேட்டில் தான் வந்து பார்த்திங்கன்னா ரைடு ஸ்டார்ட் பண்ணோம். நான் அதுக்கப்புறமேட்டு சுமந்த், அதுக்கப்புறமேட்டு ரைடர் முகி எல்லோரும் வந்து பார்த்திங்கன்னா கிருஷ்ணகிரிலேருந்து ரைடு ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அப்படியே சேலம் வந்து ஒரு 8:30 9 o'clock வந்து போய்ட்டு ரீச் ஆனோம். அங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா வெங்கட் விலாகரும், அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா கேஆர் மோட்டோ விலாகர், அவங்க 2 பேரையும் வந்து பார்த்திங்கன்னா மீட் பண்ணிவிட்டு இன்னும் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு அப்படியே ஏற்காடு ஸ்டார்ட் பண்ணோம். போஸ்ட்டு 15 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வண்டிக்கு வாங்கினாங்க. மொத்தம் 60 ரூபா ஆச்சு 4 வண்டி. நான் வந்து பார்த்தோன்னா பில்லியனாக தான் போயிட்டுருக்கேன். இவர் தான் கேஆர் மோட்டோ விலாகர். நம்ம கிராஸ் பண்ணி போயிட்டுருக்காரு பாருங்கள். இவர் வந்து ஜாவா பைக் வச்சுட்டு நிறைய வீடியோஸ் எல்லாம் பண்ணிகிட்ருக்காரு. சூப்பராக வீடியோஸ் எல்லாம் பண்ணிகிட்ருக்காருன்னு பாருங்கள். பின்னாடி வந்து வெங்கட் ப்ரோ, இவர் வந்து பார்த்திங்கன்னா V3 வண்டி வச்சுருக்காரு. இவரும் நிறைய ரைடிங் வீடியோஸ் எல்லாம் போட்டுட்ருக்காங்க. முகி ப்ரோ வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி போயிட்டார். நல்லா அவர் ஹிமாலயா வச்சுருக்கிறதுக்கு அதுக்கும் அவர் செம ஸ்பீடாக போயிட்டார். நான் வந்து பார்த்திங்கன்னா சுமந்தோட வண்டியில் தான் வந்து உட்காந்துட்டு வந்துட்டுருக்கேன். என்னோடய மொபைலில் தான் வந்து பார்த்திங்கன்னா எல்லா வீடியோஸ் எல்லாம் எடுத்துகிட்ருக்கேன். ஆக்சுவலாக சுமந்தோட கோப்ரோ 8 வந்து பார்த்தோன்னா எடுத்தது எல்லாமே தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே டெலீட் ஆகிடுச்சு. வீடியோஸ் எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு 42-45 GB நினைக்கிறேன். எல்லாமே டெலீட் ஆகிடுச்சு. என்ன பண்ணுறது, டெலீட் ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ உங்களுக்கு பண்ணிகிட்ருக்கேன். வாய்ஸ் ஓவர் தான் பண்ணிவிட்டு உங்களுக்கு இந்த வீடியோ பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 ஏர்பின் பெண்ட் இருக்கும். அதெல்லாம் தாண்டி அப்படியே போயிட்டு ஒரு நல்ல ஸ்பாட் பார்த்தோம். ஸ்பாட் பார்த்துட்டு அங்கே வந்து பார்த்தோன்னா ட்ரோன் ஷாட் எடுக்கிறதுக்காக எல்லாம் அப்படியே எல்லாத்தையும் செட்டப் பண்ணோம். அந்த ட்ரோன் ஷாட் எடுக்கிறதுக்கே கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் ஆகிடுது. இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரோன் ஷாட் வந்து பார்க்க போகிறீங்க. ட்ரோன் ஷாட் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு வாங்க. அப்படியே திரும்ப மேலே போவோம். ட்ரோன் ஷாட் 3, 2, 1 ஸ்டார்ட். ஒரு சூப்பரான பிளேஸில் வந்து ட்ரோன் ஷாட்டை பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்படியே வந்து பார்த்திங்கன்னா எங்கள் ரைடு ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அப்படியே மேலே போனோம். எங்கே போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா கிளியூர் ஃபால்ஸ் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. சரி, அதனால் அப்படியே கிளியூர் ஃபால்ஸு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிவிட்டு கிளம்புனோம். அவர் பார்த்திங்கன்னா ரைடரு சும்மா வெளுத்து கட்டிட்டு கிளம்பி போயிட்டார். நாங்களும் அப்படியே பின்னாடி போயிட்டு இருந்தோம். வண்டி எங்களது வந்து பார்த்தோன்னா 2 பேர் இருந்ததுனால ஏறல, என்னன்னு தெரியல. ரொம்ப தாட்டல் கொடுத்தாலும் வந்து வண்டி ஏறல, ரொம்ப முக்குற மாதிரி இருந்துச்சு. ஸோ என்னாச்சுன்னே தெரியல. மேலே போய் பார்த்தா அதுக்கப்புறமேட்டு பார்த்திங்கன்னா அந்த ஏர் போகிற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக சுமந்த் என்ன பண்ணியிருக்காரு, துணியெல்லாம் வச்சு நிறையா அடைச்சனால அது ஏர் பிளாக் ஆகிட்டு இருக்குது. அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா கிளியர் ஆன பின்னாடி வண்டி சும்மா பட்டாசு கிளப்பிச்சு
மேலே போயிட்டு கிளியூர் ஃபால்ஸ் இறங்கணும் அப்படின்னு பார்த்தா ஏகப்பட்ட லக்கேஜ் எடுத்துகிட்டு போயிருந்தோம். எல்லாத்தையும் எடுத்துகிட்டு இறங்க முடியாது. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கிட்டையும் 2 பேக் கிட்ட இருந்துச்சு. அதனால் வந்து கிளியூர் ஃபால்ஸ் வந்து வேண்டாம்னு சொல்லி இது பண்ணிட்டோம். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரூம்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 5000 6000 அந்த மாதிரி சொன்னாங்க. எங்களால் அவ்வளோ அமௌண்ட் கொடுத்து அது பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு ரூம்ஸ் எல்லாம் வேண்டாம் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு விட்டுட்டோம். ரூம் எடுக்கலை. அதுக்கப்புறமேட்டு பார்த்திங்கன்னா அங்கேயே வந்து லேக் போயிருந்தோம். லேக் போயிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக செம்மையாக இருந்துச்சு. இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா என்ஜாய் பண்ணினோம். செம்மையாக என்ஜாய் பண்ணோன்னா லேக்கில் தான் இருந்தோம். நல்லா ஜாலியாக எல்லோரும் வந்து அந்த புல்லுத்தரலையே படுத்துக்கிட்டு நல்லா பேசி ரொம்ப நேரம் ஃபஸ்ட் டைமாக மீட் பண்ணனால ரொம்ப நேரம் பேசிவிட்டு அதுக்கப்புறமேட்டு அங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா ட்ரோன் ஷாட்டெல்லாம் எடுத்தோம். வேறு லெவலில் வந்திருக்கு. அந்த ட்ரோன் ஷாட்டெல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். ட்ரோன் ஷாட் 1 2 3 ஸ்டார்ட். ஓகே பாய். இதோட நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கமெண்ட் ஷேர் போட்டுருங்க. பாய் பாய். See you.